நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடத்தப்பட்ட விழாவில் இந்து மத கடவுளை இழிவுபடுத்தும் வகையில் பாடல் பாடிய பாடகி இசைவாணி மீதும் இயக்குனர் ப. ரஞ்சித் மீதும் கோவையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நீலம் பண்பாட்டு மையம் பாடகி இசைவாணிக்கு துணை நிற்போம் என அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நீலம் பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்த மார்கழியில் மங்கள் இசை விழாவில் கானா பாடகி இசைவாணி ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா என்று ஐயப்பன் பாடலை பாடியிருந்தார். இந்த பாடல் இணையதளத்தில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாகி மிகப்பெரிய சர்ச்சைகளும் எடுத்துள்ளது. இதில் கடவுள் ஐயப்பன் குறித்தும் அவருக்கு மேற்கொள்ளும் விரதங்களை கொச்சைப்படுத்தும் வகையிலும் பாடியதாக கானா பாடகி இசைவாணி மீதும் இயக்குனர் ப. ரஞ்சித் மீதும் கோவை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் தற்போது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்து கடவுளையும் வழிபாட்டு முறைகளையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பாடல் பாடிய இசைவாணி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த நீலம் பண்பாட்டு மையம் மீதும் நடவடிக்கை எடுக்க அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சங்கத்தினர் சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலம் பண்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2018ஆம் ஆண்டு கேரளாவில் இருக்கும் பெண்கள் சபரிமலைக்கு செல்வது குறித்து வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பாலின பாகுபாட்டை முன்வைத்து பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படக்கூடாது என்று தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த அறிவிப்பால் அந்த நேரத்தில் பெரும் விவாதமே நடந்தது. அதன் பின் நாட்டில் உள்ள முற்போக்கு இயக்கங்களும் பெண்களின் உரிமைக்கு ஆதரவாக நின்றன. அந்த நேரத்தில்தான் நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைப்பில் தி கேஷ்லெஸ் கலெக்டிவ் என்கிற இசைக்குழு உருவானது. அப்போதுதான் ஐயம் சாரி ஐயப்பா என்கிற பாடல் ஆண்டாண்டு காலமாக இங்கு பேசப்பட்டு வரும் கோயில் நுழைவு உரிமையை கோருகிற வரிகளோடு கோயிலின் பின் பெண்களின் சுதந்திரத்தை பறிக்கும் பொதுவான உரிமைகளை கோரும் பாடலாக இப்பாடல் அமைந்தது. ஏறத்தாழ 6 ஆண்டுகளுக்கு முன் உருவான இந்த பாடலை இசைவாணி பல்வேறு மேடைகளில் பாடியுள்ளார். பாடலின் முதல் வரியை மட்டும் எடுத்துக்கொண்டு கடந்த ஒரு வாரமாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வருகின்றனர். அது ஐயப்பன் சம்பந்தப்பட்ட பாடலே அல்ல, பெண்களின் பல்வேறு உரிமைகளை கோரும் பாடல், பெண்கள் கோயில் நுழையும் உரிமையை கோரும் பாடலாகும். அந்த உண்மையை மறைத்து மொத்த பாடலும் குறிப்பிட்ட ஒரு மதத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என சமூக வலைதளத்தில் சில விஷயங்கள் பொய்யான செய்தியை பரப்பி வலைதளத்தில் சமூக பதற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கின்றனர். கடந்த ஒரு வார காலமாக பாடகர் இசைவாணியை ஆபாசமாக சித்தரித்தும் தொலைபேசியில் மிரட்டியும் சமூக வலைதளத்தில் அவர் குறித்து அவதூறுகளை பரப்பியும் வருகின்றனர். எங்கள் நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்படும் ஜனநாயகத்தை நம்பும் சக்திகள் ஒவ்வொருவரும் பாடகி இசைவாணிக்கு துணை நிற்க கேட்டுக்கொள்கிறேன் என்று நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.